அன்பான உறவு செல்லங்களுக்கு வணக்கங்க. இப்ப விஜய பார்த்துட்டு சாரதாவும், காவேரியும் கிளம்புறாங்க. சாரதாவுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம பாப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிரும். விஜய் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு சொன்னா, இப்ப விஜயும் விட்டுட்டும் போ முடியல. அவங்க என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. இப்படி போறாங்க வாசல் வரைக்கும். காவேரியும் டாட்டான்னு சொல்றாங்க. திரும்பி திரும்பி சாரதா இங்கிட்டே வர்றாங்க. விஜய்ட்டே பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சும்மா? இல்லடி, இந்த தம்பிய பார்க்கையில எனக்கு என்னமோ தெரியலடி. என் புள்ள மாரியே தெரியுதுடி. உன் புள்ள மாரியா? உனக்கு ஏதும்மா ஆம்பள புள்ள? இல்லடி, என் மனசுக்கு ஏதோ தோணுதுடி. ஏண்டி, இந்த புள்ள கூட இருந்து பாப்பம்மா. அம்மா என்ன? இல்லடி, பாவமா இருக்குடி. எனக்கு என்னமோ பூர்வ ஜென்ம பந்தம் மாரியே தெரியுதுடி. இத நான் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள மாரியே தெரியுதுடி. அப்படியே சொல்ல, காவேரி என்ன பண்றாங்க, அம்மா கரெக்ட்டுமா. ஏண்டி, எனக்கும் தாம்மா. இவர் எனக்கு என்னமோ முன்ன பின்ன தெரிஞ்சவர் மாதிரியே தெரியுதுமா. காவேரி சொன்னோன்னே, என்னம்மா சொல்ற? காவேரி, உனக்கு அப்படி தோணுதா? ஆமா, எனக்கு இவர் ரொம்ப நாளா பழகுன மாதிரி தெரியுது. ஆனா எங்க பார்த்தோம், எங்க பழகணும், அதாம்மா எனக்கும் புரியல. என் மூளைக்குள்ள போட்டு கசக்குதுமா. அப்படி சொல்லல, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த காவேரி பாப்பா வராங்க. அழுதுகிட்டே இருக்குது. கொடுங்க காவேரி, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம செல்லக்குட்டி பிள்ளைய வாங்குறாங்க. கொடுத்த பிள்ளைய காவேரி வாங்கின கையோட அவ்வளோ அழகா சிரிக்குது. அழுகையை நிறுத்திடுது. சாரதாவுக்கு தெரியுது, ஐயோ, நான் என் பேத்தியும் விட மாட்டேன், என் மாப்பிள்ளையும் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கொண்டா குழந்தைய கொண்டா அப்படின்னு வாங்கிக்கிட்டு, என்னம்மா என்னடி சொல்லும், அம்மாவுக்கு பேரு காவேரி, ஐயோ எல்லாமே காவேரியா இருக்கே அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இந்த அம்மா ஏன் இப்படி நம்ம பிள்ளைய தூக்குது, நம்மளை பாசமாக பார்க்குது, ஒன்றும் புரியல. இந்த பொண்ணும் நம்மளை அப்படி பார்த்து பார்த்து அதுவும் டாட்டாங்குது, பிளேயிங் கொடுக்குது. ரொம்ப இதாக இருக்கே, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஏதாவது புத்தி கத்தி சரியில்லையோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அம்மா கூட்டம் போடாதீங்கம்மா, தள்ளுங்கம்மா, கிளம்புங்கம்மா அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்ல, எப்படியும் காலி பண்ணி தானே ஆகணும், நிறைய பேர் இருந்தா திட்டுவாங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வராங்க. அம்மாவோட குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நான் கண்டிப்பா வர்றேன், உங்க அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இவங்களும் அட்ரஸை கொடுத்துக்கிறாங்க. விஜய் பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா என் மாப்பிள்ளைய பார்த்துக்கம்மா. அம்மா பார்த்துக்கிறேம்மா, இந்த தங்கச்சி இருக்கையில் நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்னையும் ஒரு பொண்ணா நினைச்சுக்கோங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வாராங்க. விஜய், நம்ம காவேரியும் நம்ம செல்லா குட்டி காவேரியும், குட்டிமா காவேரியும், சாரதா வெளில வரையில இப்படி நிக்கிறாங்க. காவேரிக்கு போக மனசே இல்லை. மனசு போட்டு அலக்கழிக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னாச்சு காவேரி அப்படிங்கிறாங்க. இல்லை, என்னமோ தெரியல, நான் ஏன் இதை விட்டு போகணும், இந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுக்கையில எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அம்மா, இந்த குழந்தை ஏமா என்கிட்ட இவ்வளோ ஒரு பாசமா இருக்குது, எனக்கு ஏமா ஒன்று மாதிரியா தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, விடுடி, வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடல. இல்லைம்மா, எனக்கு மறுபடியும் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சாரதா கையை விட்டுட்டு அப்படியே வர்றாங்க வேகமாக. வந்துட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு அப்படிதான் உம்மா உம்மான்னு கொஞ்சுறாங்க. அந்த பொண்ணுக்கு புரியுது, காவேரி இப்படிலாம் பண்றது கரெக்ட் தான், அம்மா புள்ள பாசம் விட்டு போகுமா என்ன, சரின்னு சொல்லிட்டு பிள்ளைய கொடுத்துட்டு கிளம்புறாங்க. திரும்பியெல்லாம் மறுபடியும் கால் நிக்குது. இப்ப என்னம்மா சாரதா கேக்குறாங்க. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. அந்த பொண்ணு வருது வேகமா. என்னாச்சு என்னாச்சு காவேரி? ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ தோணுது, தெரில, எனக்கு விஜய் பார்க்கணும் போல இருக்குமா, அவரை போய் நான் பார்த்துட்டு வரவா? ஏய், அவங்க தான் விரட்டி விடுறாங்கல்ல. அம்மா, இப்போதான் எல்லாரும் வெளில நிற்கிறாங்க, ஒரு ஆளாவது நோயாளி பக்கத்தில் நிற்கணும்ல, நான் போகிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஏய், அப்படிலாம் வேணாண்டி, விடுடி, நம்ம பாப்பண்டி, எங்கேடி போகிறாங்க, இங்கே தானே பார்த்துக்கலாம், டிஸ்சார்ஜ் ஆகி நாளைக்கோ இன்றைக்கோ போயிடுவாங்க, நம்ம போவோம் வா, நம்மளுக்கு போய் டிஸ்சார்ஜ் கொடுக்கணும்ல, கூப்பிட்டுட்டு இருக்காங்க வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு என்னமோ என்னன்னே தெரிலம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன், இல்லை கையை விடு, நான் விஜய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அடியே என்னடி அப்படின்னு சொல்லங்காட்டிலையும் கையை உதறிட்டு வேக வேகமாக வர்றாங்க. வேகமாக உள்ளார வந்து பார்த்தா விஜய் அப்படி வாசலே தான் பார்த்துட்டு இருக்காரா. கிட்டக வந்துடுறாங்க ஓடி வந்து. என்னாச்சு என்ன அப்படின்னு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் உங்க அப்படி தடுமாறுது வாய். என்னாச்சு காவேரி என்ன அப்படிங்கிறாங்க. உடம்பு பார்த்துக்கங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் இந்த ஊர் புதுசுலாம் நினைக்காதீங்க. ஊர் புதுசா, நானே புதுசாகி பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன உலகம் என்ன நடக்குதுன்னே தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா நினைவையும் பழைய நினைவு எல்லாத்தையும் கொண்டு வர்றது என் பொறுப்பு. சாரதா பின்னாடியே வந்துடுறாங்களா, பார்க்குது. ஓ நினைப்ப எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாம நான் தவிக்கிறேன், உன்னோட நினப்பு மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் இந்த தம்பியை பார்த்துட்டு விட்டுட்டு அடியே போயிருப்ப, ஏன் அந்த வீட்டை விட்டா நீ வந்திருப்ப, உன் புருஷனோட கட்டி உருண்டிருக்க மாட்டியா, உலகமே அழிஞ்சாலும் நாங்கள் 2 பேரும் பிரிய மாட்டோம்னு தானடி சொல்லியிருப்பீங்க. இதோ இப்போ கூட பாரு, 2 பேருக்குமே தான் யாரு நீங்க யாருன்னு தெரியாது, இருந்தாலும் இந்த ஓடி வர்றியடி, இதாண்டி உன்னதமான பாசம்னு சொல்றதுன்னு சாரதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க.
ஏம்மா இதத்தான் ஏதோ உன்னதமான காதல், அந்த காதல், இந்த காதல்ன்னு சொல்றாங்களே, இதுதானோ? அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க சாரதா. இல்லம்மா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. ஏம்மா? ஏம்மா அப்படி சொல்ற? இல்லம்மா இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிம்மா. பாருங்க 2 பேரையும். பாருங்களேன் அப்படிங்கையில பார்க்குறாங்க. அப்படியே காவேரி ஓயாம உடம்ப பார்த்துக்கங்க. நீங்க அங்க வந்தோனே உங்க தங்கச்சி கூட்டிடுறேன்னு சொல்லிருச்சு. நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிக்கிறாங்க. கைய புடிச்சோன்னே தன்னை அறியாம காவேரிக்கு கண்ணு கலங்குது. கண்லேருந்து தண்ணீர் தார தாரையா வருது. தனக்கு மனசுக்கு புடிச்சவங்க பக்கத்துல வந்தோனே அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படியே தெரியுது. விஜய் பார்க்குறாரு. "ஏன் அழுகாதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லங்க. நான் நல்லா இருக்கேன். ஐ அம் ஆல் ரைட்" அப்படிங்கிறாங்க. நீங்க ஆல் ரைட் தான். ஆனா உங்க மனசு ஐயோ! என்ன பண்றது? என்ன யாருன்னு தெரியல. அவ்வளோதான். மத்தபடி என்னோட சுயநினைவே போயிருந்துச்சுன்னா, என்னோட நெனப்பே போய் நான் மென்டலா ஞிஞிஞின்னு சொல்லிட்டு திரிஞ்சேன்னா, நான் என்னங்க பண்ணியிருக்க முடியும்? அதனால கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. ஏதோ ஒரு வரம்னு நெனச்சுக்கிறேன். நீங்க கெளம்புங்க. வரம் குடுக்கலங்க. நீங்க 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணணும்னு ஆண்டவன் நெனச்சிருக்காரு. அதனால தான் உங்க நினைவு போயிருச்சு. உங்கள பத்தின நினைவு காவேரிக்கு போயிருச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க காவேரி கெளம்புறாங்க. கைய புடிச்சுட்டு ஓயாம தடவி குடுக்குறாங்க. நெத்தியில காயம் இருக்கு. அத தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. தொடையில இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே நெனச்சு பார்க்குறாரு. இவங்க காவேரி வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கையில நெத்தியெல்லாம் தைலம் தடவி விடுவாங்க இல்லையா? அழகா தூக்கி வச்சு கால் அமுக்கி விட்றதும், கை அமுக்கி விட்றதும் அதெல்லாம் நெனச்சு பார்க்குறாரு. இவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. கைய அப்படியே இறுக்கி புடிக்கிறாங்க. இறுக்கி புடிச்சோனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்களும் அப்படியே கைய இறுக்கி புடிச்சுட்டு, "விஜய், விஜய்" அப்படிங்கிறாங்க. இவங்க காவேரி அப்படிங்கிறாங்களா? சாரதாவுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ! நினைவு வரப்போதா 2 பேத்துக்கும். கடவுளே! நினைவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுக்காக ஆளுங்க வந்துடுறாங்க. "அம்மா என்னம்மா இத்தன பேர் கூட்டம்?" இல்ல ஒண்ணும் இல்ல. காவேரி வா காவேரி, காவேரி வாடி" அப்படின்னா இறுக்கி புடிச்சுட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. புடிச்சு கைய புடிச்சு இழுத்து அதுக்கப்புறம் விலகுறாங்க. "காவேரி வாடி" அப்படின்னு சொல்ல இவங்க "காவேரி, காவேரின்னு" விஜய் சொல்ல, "நான் வர்றேன்" அப்படின்ட்டு கிளம்புறாங்க. வெளியில போகையில அடுத்து இவங்க வார்டுக்கு போகும்போது அது ஒரு மாதிரியாயி நிக்கிறாங்க காவேரி. சாரதா கேட்குது, "என்னடி? ஏன்டி மறுபடியும் மறுபடியும் அவங்க திட்டுவாங்கடி. இங்க பாரு அட்ரஸ்லாம் குடுத்துருக்காங்க. இங்க தாண்டி பக்கத்து ஏரியா தாண்டி பார்த்துக்கலாம் விடேன். அவர் எங்கேயும் போமாட்டாரு" அப்படிங்கிறாங்க. "அதுதாம்மா நான் கேட்குறேன். ஏன் என் மனசுக்குள்ள இப்படி தோணுது? அவர் எனக்கு தெரியுமா? அம்மா சொல்லுமா. என் ஆக்சிடென்ட் ஆகி நினைவு இல்லாம போயிட்டேனே, அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சா? சொல்லுமா." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவங்க வார்டுகிட்ட கால வைக்க போயில மறுபடியும் நிக்கிறாங்க. "ஏம்மா? என்னம்மா? நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போ வேண்டாமா?" சாரதா கேட்க, "இல்லம்மா, அம்மா ப்ளீஸ் ஒண்ணே ஒண்ணு என்னடி? நான் என் ஃபோன வச்சுட்டு வந்துட்டேன்ம்மா. போய் எடுத்துட்டு வரட்டா?" அப்படின்னு ஐடியா குடுக்குறாங்க. என்னது ஃபோன வச்சுட்டு வந்துட்டியா? அப்ப இது என்ன?" கையில பார்க்குறாங்க. "ஐயோ! இங்க தான் இருக்காம்மா. சாரிம்மா. ச்சே! மண்ட மேல இருக்க கொண்டைய மறந்த மாரி ஃபோன ஒளிச்சு வச்சுட்டு சாரதாட்ட சொல்லியிருந்துருக்கலாமோ? ஐயோ! தெரியாம சொல்லிப்புட்டனே! ஆ" அப்படின்ட்டு "அம்மா என்னடி? அம்மு பாப்பாவ பார்க்காம வந்துட்டேம்மா. அவள்ட்ட ஒரு முத்தம் குடுத்துட்டு வந்துடவா? போய் பார்த்துட்டு" ஐயோ! இப்ப தான்டி கையில வச்சு முத்தம் குடுத்துட்டு வந்த. வாடி ப்ளீஸ்டி. நீ இதெல்லாம் சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா மருமகனோட சேரணும் இல்லையா? அந்த நெனப்புல சொல்றாங்க. ஆனாலும் காவேரி பார்த்தீங்கன்னா, "அம்மா, அம்மா எனக்கு என்ன பண்றது? இந்த சாரதாவ எப்படி ஏமாத்திட்டு போறது? அம்மாவையும் பார்க்கணும், விஜயும் பார்க்கணும். ஐயோ! புரியலையே! மனசே கேட்கல. ச்சே! இந்த உலகத்துல ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? ஒருத்தவங்கள பாசமா பார்க்க நெனச்சா, இப்படி தடுக்குறாங்க." அப்படின்ட்டு மனசு அப்படியே நிக்கிது. கண்ண மூடுது. காவேரி பார்க்குது சாரதா. "ஏன்டி? ஐயோ! அப்ப நெனப்பு வந்துருமா? கடவுளே! நெனப்ப குடு, நெனப்ப குடு. நெனப்பு வா, நெனப்பு வா" அப்படின்னு சொல்ல, டக்குன்னு விஜய பார்க்கணும், விஜய பார்க்கணும் இந்த அம்மா நெனைக்குது. காவேரி நெனைக்குது. அப்போதைக்கு ஒரு குரலுங்க. "காவேரி" அப்படின்னு கூப்பிட, காவேரிக்கு ஒரே சந்தோஷம். திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. விஜய் நிக்கிறாரு. விஜய பார்த்தோன்னே காவேரிக்குள்ள ஒரு உள்ளம் பூ பூக்குதுங்க. "அம்மா விஜய் வந்துட்டாரும்மா" அப்படின்னு ஓடி வருது. விஜயும் நிக்கிறாங்க. அவரும் வேகமா வாராரு. 2 ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்குறாரு. காவேரி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. சாரதாவுக்கும் அந்த காவேரி பொண்ணுக்கும் அதிர்ச்சி ஆகுது. அந்த பொண்ணு விஜய் வந்தோனே பின்னாடியே வந்துருச்சு. விஜய் விஜய்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு. அவருக்கும் தோணியிருக்கு காவேரி பார்க்கணும்னு. இருக்க 2 பேரும் கட்டி பிடிக்க, "ஏய் என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு விஜய் கேட்க, "ஒண்ணும் இல்ல விஜய். ஏன்னே தெரியல. எனக்கு தெரியல. சத்தியமா தெரியல. ஆனா உங்கள பார்க்கணும், பார்க்கணும்னு தோணுச்சு. நீங்களே வந்துட்டீங்க. எப்படி விஜய்? எப்படி?" அப்படின்னு தோள்ல சாஞ்சுக்கிட்டு நாக்குட்டீஸ் அப்படியே இப்படி கொஞ்சும்ல, அந்த மாரி கேட்க, விஜய் என்ன பண்றாரு, "தெரியல காவேரி. எனக்கு ஏன் என்னன்னே தெரியல காவேரி. என்னன்னே புரியல. என் வாய விட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணும் போல தோணுது. ஆனா நீங்க யாரோ, நான் யாரோ. நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால என்னால சொல்லவும் முடியல" அப்படிங்கிறாரு. காவேரி பார்க்குறாங்க. ஐயோ! நீங்க சொன்னாலும் எனக்கு ஏத்துக்கிற
ஒரு ஆசை தான் வருது விஜய். எனக்கு வேணாம். எப்புட்றா நீ என்ன பார்த்து சொல்ல போச்சு? அப்படின்லாம் சொல்ல தோணல அப்படின்னு 2 பேரும் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா தள்ளுங்கம்மா. என்னம்மா ஆஸ்பத்திரி? ஐய்யய்யோ! அப்படின்னு காவேரி விலகிக்கிறாங்க. விஜயும் விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய். சாரதா பார்க்குறாங்க. தம்பி நீங்க போங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்குறோம். சரிங்க ஆன்ட்டி. சரிங்க காவேரி அப்படிங்கிறாங்க. காவேரி அப்பாடா! அம்மா எனக்கு இப்போதாம்மா நிம்மதியா இருக்கு. நான் நினைச்சேன்ல அவர பார்க்கணும்னு. விடுடி அதனால என்னடி? பாரு உன்னோட பாவம். உனக்கு நீ நினைச்சு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் ஏம்மா எந்திரிச்சு வரணும்? அப்படின்னு கேட்க, அது என்ன கேட்டா அவர்ட்ட தான் கேட்கணும். அப்ப போய் கேட்டு வரேன். தேங்க்ஸு அப்படின்னு திரும்ப, ஏய் எப்படி நான் உன்னைய போ சொன்னேன்? அம்மா இதெல்லாம் போங்கு. நீ தானே இப்ப தானே சொன்ன அவர தான் கேட்கணும்னு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல, அதுல சொன்னேன்டி. நீ என்ன உடனே ஓடுற? அதெல்லாம் சும்மாவும் சொல்லக்கூடாது, சொரக்காய்க்கும் சொல்லக்கூடாது. நான் இப்பயே போவேன். ஏய் வாடி அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்குறாங்க. அம்மா விடும்மா. நீ சும்மா போங்கு காமிக்கிறம்மா. பேச்செல்லாம் மாத்தி பேசுறீங்க. மனுஷனுக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்கு தெரியுமா? இது உன் புருஷன் சந்தானம் சொல்லியிருக்காரு. என் அப்பா சொல்லியிருக்காரு. போய் உங்க அப்பா கிட்ட போய் கேளுடி அப்படின்னு சொல்ல, "ஆ, என்னம்மா மறுபடியும் இப்படி பேசுற? அப்பா கிட்ட நான் எப்படிம்மா கேட்க முடியும்? நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்ல, சரி விடு விடு தெரியாம சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் காவேரி வாடி அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு மறுபடியும் தோணுதுமா. என்னடி? அவர் ஏம்மா என்ன வந்து பார்க்கணும்? அவர் ஏம்மா என்ன பார்த்து ஐ லவ் சொல்லணும் போல தோணுதுங்கிறாரு. எனக்கும் அவர கட்டி பிடிக்கணும்னு தோணுது. ஒண்ணும் புரியலையேம்மா. ஐயோ! புரியலைன்னா வீட்ல போயிட்டு ரூம் போட்டு உட்காந்து யோசி வா அப்படிங்கிறாங்க. கைய பிடிச்சு இழுக்குறாங்க. அம்மா இரு இன்னும் ஒண்ணே ஒண்ணு. இப்ப என்னடி கேட்க போற? எனக்கு ஒரு டவுட்டுமா. என்ன? எனக்கு ஒரு இப்பதாம்மா தோணுச்சு. எனக்கு உன் மேல ஒரு சந்தேகமா அப்படின்னு கேட்க, சந்தேகமா? என்னடி சந்தேகம்? இந்த சந்தேகத்த கேட்கலாமா சாரதா? அப்படின்னு கேட்க, சொல்லுடி சந்தேகம் வந்துருச்சு. நீ விட மாட்டியே. கேளு. என்ன கேளு அப்படிங்கிறாங்களா? காவேரி அப்படி என்ன சந்தேகம் கேட்டாங்க அப்படிங்கிறத நாளைக்கான எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க. என் அன்பு உறவுகளே, என் அன்பு செல்லங்களே, தங்கங்களே, தேங்க்யூ. அப்புறம் மை பிரதரோட மகாநதி 2 எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எல்லாரும் நன்றி சொல்றீங்க. எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.